ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லாட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா பாம் சண்டே. பாம் சண்டே வருஷம் தானே வருது. ஆமாங்க, வருஷம் வரும். பட் நம்ம என்ன ரிமைண்ட் பண்ணோன்னா, அவரோட மரிச்சது 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது, சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள், அவர் எவ்வளோ வேதனையோடு பேசியிருப்பார், அதெல்லாம் நம்ம ரிமைண்ட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பேச போகிற வார்த்தை வந்து பாம் சண்டே. பாம் சண்டேனா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஜெருசலேம் ஞாபகம் வரும். ஏசப்பா டாங்கி மேலே வந்த பவானி ஞாபகம் வரும். அப்புறம் அவர் குருத்தோலை போட்டு வெல்கம் பண்ணது ஞாபகம் வரும். இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வரும்? ஓசனா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். மத்தேயு 21:9 சொல்லியிருக்கு, ஓசனா தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஓசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை காப்பாற்றும், எங்களை ரட்சியும், எங்கள் கண்ணீருக்கு பதிலே தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நாட்கள் ஜனங்க கண்டிப்பாக வந்து கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், வேதனை, துன்பம், துயர் எல்லாமே இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி டாங்கி மேலே வராரு அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு குருத்தோலை ஏந்தி அவரோட பாதத்தில் எப்படி நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறோமோ அதுபோல் அவங்க பாதத்தில் அந்த குருத்தோலை போட்டு அவங்க கஷ்டத்தை ஓசன்னா தாவீதின் குமாரனே ஓசன்னா உமக்கு மகிமை துதிச்சு பாடி அவங்க கஷ்டத்தை என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி சொல்ல ஓசன்னா ஓசன்னா சொல்ல அப்போ ஜனங்க ஓசன்னா பாடும்போது ஏன் டாங்கி நடுவில் வந்துச்சு? எல்லாருக்குமே தாட் வந்திருக்கும். ஸோ டாங்கி ஏன் வந்துச்சுன்னா, டாங்கி லைஃப்லேயும் டாங்கினாலே வந்து மூட்டை தூக்கி போட்டு அதை நடக்க வச்சு கஷ்டப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஸோ டாங்கி வாழ்க்கையில என்ன இருக்குன்னா, கஷ்டம்னு ஒன்று இருக்குது, கவலைன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப பாரமாக தூக்குறாங்களே, என் மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கே சொல்லிட்டு டாங்கி யோசிக்கும் போது ஆண்டவர் அதை புரிந்து கொண்டு அந்த ஊருக்கு அவங்களோட டாங்கி கட்டப்பட்டிருக்கோம், சின்ன ஒரு கழுதை டாங்கி வந்து கட்டப்பட்டிருக்கோம், அதை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வரும்போது அது மேலே வந்து உட்காந்து ஆண்டவர் பவானி போகும்போது அது மேலே இருக்கிற கஷ்டம், கவலை, வேதனை எல்லாமே போயிடுச்சுங்க. அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரும்போதும், அப்போ டாங்கி மேலே ஏறி ஆண்டவர் உட்காரும் போது டாங்கிக்கு என்னதம்மா தோணுச்சு? ஆஹா, ஜீசஸ் கிரைஸ்ட் என் மேலே வந்துட்டாரு, எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடுச்சு, அங்கேருந்து என்னை பிடிச்சிட்டு வந்து எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து என்னை காப்பாற்றி என் கண்ணீருக்கு இப்போ பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாங்கிக்கு தாட் வந்துச்சு. என் மேலே உட்காந்து ஆண்டவர் வரும்போது எனக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கை கிடச்சிச்சு. சந்தோஷமாக அந்த ரோட்டில் நடந்து வந்து அதுக்கு ஒரு விடுதலை கிடச்சிச்சு. அது வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டமும் போயிடுச்சு. அதே போல் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் அவங்க ஓசன்னா தாவீதின் குமாரன் ஓசன்னா அப்படி சொல்லி பாடும்போது அவங்களுக்கும் என்னென்னா ஒரு விடுதலை கிடச்சிச்சு. ஸோ இந்த பாம் டே இது ஒரு ஸ்பெஷல். ஓசன்னா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, எப்போ ப்ரேயர் பண்ணலாம், அன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே ப்ரேயர் பண்ணலாம். ஓசன்னா எனக்கு ஒரு விடுதலை தரணும், என்னை காப்பாற்ற, என் கண்ணிற்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டெய்லியும் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம லைஃப்பும் டாங்கி போல் அந்த ஜனங்க போல் மாற்றுவார். ஸோ ஹாப்பி பாம் டே.